அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹையஸ்ட் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான ஒரு மட்டன் கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். அதுக்கு நான் 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 10 பாதாம், கசகசா 1 டீஸ்பூன் எடுத்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது மாதிரி பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட மட்டன் கறி ரெடி பண்ணுறதுக்காக நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான மட்டன் கறி கிடைக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட நம்ம மட்டன் கறிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போது வெங்காயம் இந்த லெவலுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 3/4 கிலோ மட்டனுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே இதை மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அது கூட நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ கறிக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இந்த டைம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் எண்ணெயில் நல்லா மசியே வேவணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கறி ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். அதனால் இந்த தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது தக்காளி எல்லாம் நல்லா மசியே வெந்துடுச்சு. இந்த டைம் நம்ம 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் ஆட் பண்ணி செய்யும்போது கறி ரொம்ப வாசனையாகவும் அதே சமயம் நம்மளுக்கு ஒரு க்ரீமியாகவும் கிடைக்கும். அதனால் தயிர் ஆட் பண்ணி இதை மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் சுருளை வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் இதை மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மட்டன் கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மல்லிக்கீரையை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நல்லா இதை மாதிரி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது மட்டன் வேகிறதுக்காக விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நான் சொல்கிற அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரிச்சாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.